நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சூழன். எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். நீங்க என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, திருப்பரங்குன்றம் தீப விஷயம் சோழி முடிந்தது, வகுப்பு போர்டு வைத்த வாதத்தால் பெரும் அதிர்ச்சி. இதைதான் விரிவா பார்க்க போறோங்க. ஆனா ராம ரவிக்குமார் அவர்கள் தானே மனுதாரரு, அவருக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைத்திருக்கிறது. என்ன வெற்றி அப்படின்னு பார்க்கும் பொழுது, அரசு தரப்பு, வகுப்பு போர்டு தரப்பு, தேவஸ்தானம் தரப்பு, இந்த அறநிலையத்துறை தரப்பு, காவல்துறை தரப்பு, இத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து கொண்டு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் நீதிமன்ற அவமதிப்பு வழக்க விசாரிக்க கூடாது. ரெண்டாவது, மலை மீது தீபம் ஏத்தினாங்க தெரியுமா, அந்த வழக்கு விஷயத்தை விசாரிக்கணுமா விசாரிக்க கூடாதா என்ற கேள்வியே எழக்கூடாது. அவர் அதை விசாரிக்கவே கூடாது அப்படின்னு இரு நீதிபதிகள் பெஞ்சில் போய் முறையிட்டாங்க. ஆனா நீதிபதிகளை பொறுத்த வரைக்கும், நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களை பொறுத்த வரைக்கும், இதுவரைக்கும் விசாரித்ததுல பெரும் தவறு இருப்பது போல நமக்கு தெரியல. அதனால அவரு யார ஆஜராக சொன்னாரோ அப்படி நீங்க ஆஜராகித்தான் வேண்டும். அவரு தான் அவதூறு வழக்க விசாரிப்பாரு. ரெண்டாவது, தீபம் ஏற்றுவது தொடர்பான வழக்கு விசாரணையும், அந்த பிரதான வழக்கு விசாரணையும் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் தான் விசாரிப்பாரு. அதனால நம்முடைய தலைமைச் செயலாளராக இருக்கலாம், அதே மாதிரி துணை டிஜிபி அவர்களாக இருக்கலாம், மதுரை மாநகர காவல்துறை ஆணையராக இருக்கலாம், துணை ஆணையராக இருக்கலாம், மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கலாம். ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் 17ஆம் தேதி ஆஜராக சொன்னார்ல, கண்டிப்பா ஆஜராகத்தான் வேண்டும், அதிலிருந்து விலக்களிக்க முடியாது அப்படின்னு இரு நீதியரசர்கள் அதிரடியான உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார்கள். இதிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம், ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் மற்றவங்க எல்லாம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க தெரியுமா, அந்த மாதிரி வழக்க தவறா கையாளல. ஒருவேளை வழக்க தவறா கையாண்டு இருந்தான்னு வச்சுங்களேன், நீதியரசர்களை பொறுத்த வரைக்கும் ஜி.ஆர். சுவாமிநாதன் வழக்கை விசாரிப்பதற்கு தடை விதித்திருப்பாங்க. ஆனால் 1க்கு 2 முறை ஜி.ஆர். சுவாமிநாதனே அந்த வழக்கை விசாரிக்கட்டும், முடிவு தெரியட்டும், தீர்ப்பு என்ன வருதுன்னு பார்க்கலாம், அதற்கு பிறகு எங்க கிட்ட முறையிடுங்க, அது வரைக்கும் வழக்குல யார் யார் ஆஜராக வேண்டுமோ, என்னென்ன ஆவணங்களை தாக்கல் பண்ணணுமோ அதை தாக்கல் பண்ணுங்க, தொடர்ந்து அவர்தான் விசாரிப்பார் என்று மரண அடி தந்திருக்கின்றார்கள் நீதியரசர்கள். இதுவே அரசு தரப்பு, வகுப்பு போர்டு தரப்பு, இந்த அறநிலையத்துறை தரப்பு, தேவஸ்தானம் தரப்பு, காவல்துறை தரப்புக்கு பெரிய பின்னடைவு. ஆனா ஏதோ திருப்பரங்குன்றம் விஷயமானது சோழி முடிஞ்சதுன்னு சொன்னியே அப்படின்னும் பொழுது, அது தீபத்தூண் பொறுத்த வரைக்கும் முருகனுக்கு சொந்தமானது என்று நினைத்துத்தான் நாம் எல்லாம் தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொன்னோம். ஆனா வகுப்பு போர்டை பொறுத்த வரைக்கும் அந்த தீபத்தூண் எங்களுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ வகுப்பு போர்டுக்கு சொந்தமான தூண்ல போய் நீ தீபம் ஏத்த முடியுமா? உனக்கு உரிமை இருக்குதா? தீபம் ஏத்துங்க அப்படின்னு உன்னால கேட்க முடியுமா? அதனால திருப்பரங்குன்றம் விஷயத்தினுடைய சோழி முடிந்ததாக நான் கருதுகின்றேன். வகுப்பு போர்டு என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, ஏன்பா தர்காவுக்கு பக்கத்துல தான் தீபத்தூண் இருக்குது, ஆனா அந்த தீபத்தூணுக்கு எப்படி போகணும்? தர்காவுடைய வழியில தான், அதனுடைய படியில தான் ஏறி போகணும். அப்படி ஏறி போய் ஒரு குறிப்பிட்ட தொலைவில் தான் குதிரை சுனைக்கும் தீபத்தூணுக்கும் பிரிஞ்சு போகணும். அப்போ எங்களுடைய படியை பயன்படுத்தினா பிரச்சனை வருமா வராதா? ஒருத்தர் 2 பேரா போவாங்களா? தீபத்தூணாண்ட ஏகப்பட்ட பேர் போக மாட்டாங்களா? அதனால ஒரு வழியில போய் தீபம் ஏற்றுவது சாத்தியக்கூறு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரெண்டாவது, தர்காவில் நாங்க வருடா வருடம் என்ன மாதிரியான விழா கொண்டாடுறோமோ அந்த விழாவை கொண்டாடிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் தர்காவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தூண்ல எனக்கு தெரிந்து நூற்றாண்டு காலமாக அங்க தீபமே ஏற்றுறது கிடையாது. வழக்கமே இல்லாத இடத்துல எதற்காக தீபம் ஏற்ற வேண்டும் என்று கேட்கிறாங்க. திருப்பரங்குன்றம் மலை மீது எந்த பிரச்சனையும் இவ்வளவு நாள் இல்லாம இருந்தது, அரசியலும் இல்லாம இருந்தது. இப்ப அரசியல் வந்துடுச்சு, அந்த அரசியலை அனுமதிக்க கூடாது அப்படின்னு தர்கா தரப்புல வச்சாங்க. சரி, வகுப்பு போர்டுக்கு என்ன சொந்தம் அப்படின்னு நீதியரசர்கள் கேட்டாங்க. அதுக்கு வகுப்பு போர்டை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தர்கா சொந்தம், ரெண்டாவது அந்த கொடிமரம் சொந்தம், அதோட நெல்லித்தோப்பு பகுதி சொந்தம், படி சொந்தம் அப்படின்னு சொன்னவங்க, அதாவது மலையின் உச்சியில தர்கா இருப்பதனால அந்த மலைய சிக்கந்தர் மலை என்று அழைப்பது வழக்கம். 1923 எங்களுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்குது, எங்கள் சொத்து எது என்று சொல்லிட்டு
அதை மீண்டும் உறுதிப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. உடனடியாக நீதியரசரை பொறுத்த வரைக்கும் தீபத்தூணே உங்களுக்கு சொந்தங்கிறீங்க, அதுக்கான ஆவணம் இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க. எங்க கிட்ட ஆவணம் இருக்குது, நாளைக்கு தரேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தருவதாக உறுதியளித்திருக்கிறாங்க தர்கா தரப்புல. உடனடியாக இந்த தொல்லியல் துறையானது இந்த தீபத்தூணை பொறுத்த வரைக்கும் தர்காவுக்கு தான் சொந்தம் அப்படின்னு அளந்திருக்கிறாங்களா, இல்ல ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா அளந்து ஏதாவது இது தர்காவுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்களா, பட்டா கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாரு சர்வே பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் தர்கா வந்து பாத்தீங்கன்னா சர்வே பண்ணோம். அதன் அடிப்படையில வந்து தீபத்தூணானது தர்கா சொத்துக்கு அருகாமையில தான் வருது. அதனால அது எங்களுக்கு சொந்தமானது அப்படின்னு தீபத்தூணை அழகா தர்காக்காரங்க எங்களுதுன்னு சொல்லி போட்டாங்க. ஆனா தர்கா தரப்புல கூட என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, மலை உச்சியில தர்கா இருப்பதனால அந்த மலை வந்து சிக்கந்தர் மலை என்று சொல்வது வழக்கம் என்று தான் சொல்றாங்க. ஆனா இந்த வகுப்பு போர்டுக்கு ஆதரவாக வாதாடக்கூடிய வழக்கறிஞர்களை பொறுத்த வரைக்கும் அந்த மலையே சிக்கந்தருக்கு தான் சொந்தம். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிரிவு கவுன்சிலே லண்டன்ல பிரிவு கவுன்சிலே வந்து பாத்தீங்கன்னா உறுதிப்படுத்தி இருக்குது அப்படின்னு போட்டு உடைக்கிறாங்க பொய்ய. ஆனா ராம ரவிக்குமார் அவர்கள் தங்கள் தரப்பு வாதம் வருகின்ற பொழுது 1920 காலகட்டங்கள்ல வகுப்பு போர்டுக்கு எது எது சொந்தம் அப்படின்றத தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. எது எது கொடிமரம், நெல்லித்தோப்பு பகுதி, அப்புறம் படிகள், அதற்கு பிறகு தர்கா இருக்கின்ற இடம், இதை தவிர்த்து மற்ற அத்தனையும் வந்து குமரனுக்கு தான் சொந்தம் அப்படின்னு தெல்ல தெளிவாக, அதாவது வகுப்பு போர்டுக்கு எந்தெந்த சொத்துக்கள் சொந்தம் என்பதை அவ்வளவு தெல்ல தெளிவா குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு வந்து அந்த தர்கா இருப்பதனால அது சிக்கந்தர் மலை என்றே சொல்றாங்க என்று மலையே உரிமை கொண்டாடுகின்றார்கள். அதற்கான ஆவணங்கள் எங்க இருக்குது அப்படின்னு ராமர் ரவிக்குமார் அவர்கள் தன் தரப்பு வாதத்தின் போது வச்சாருங்க. ஆனா நாளைக்கு நாங்க தரம் பாருங்க அதுக்கு சட்டப்பூர்வமான ஆவணங்களை அப்படின்னு தர்கா தரப்பு சொல்லி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, தர்கா படியை பயன்படுத்தலாமா அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது ராமர் ரவிக்குமார் அவர்கள் என்ன சொன்னார் கேட்டீங்கன்னா, ஏங்க தர்காவே எங்க மலை மேல தான் இருக்குது, இல்ல எங்க கோயில் கீழே இருக்குது, மேல தர்கா இருக்குது, நீங்க என்ன ஒருத்தர் 2 பேரா போறீங்க, ஏகப்பட்ட பேர் தர்காவுக்கு போறீங்களா இல்லையா? அப்படி போகின்ற பொழுது கீழே இருக்கின்ற கோயில் சேதமடையாதா? நாங்க ஆயிரக்கணக்கான பேர் தீபம் ஏற்றத்துக்கு படி வழியா போனா படி சேதமடையும் என்றால் எங்க கோயிலுக்கு மேல தானே தர்கா கட்டிருக்கீங்க, நீங்க ஆயிரக்கணக்கான பேர் மேல போனா கீழே கோயில் சேதமடையாதா அப்படின்னு ராமர் ரவிக்குமார் அவர்கள் வந்து கேட்டிருக்காரு. உடனே தர்கா தரப்பை பொறுத்த வரைக்கும் நாங்க இதுல அரசியல் பண்ண விரும்பல, ஒரு பீஸ் கமிட்டியை போடுங்க, எல்லா தரப்பையும் கூப்பிடுங்க, அமைதியா உட்கார்ந்து பேசுவோம், பேசி ஒரு முடிவு எடுப்போம் அப்படின்னு வந்து தர்கா தரப்பானது சொல்லியிருக்குது. அந்த இடம் தர்காவுக்கு சொந்தம்னு சொல்லிட்டாங்களா. அதற்கு பிறகு காவல்துறை, ஏன்னா நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்தல. ஏயா நடைமுறைப்படுத்தல அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது சர்ச்சைக்குரிய பகுதியில போய் மேல தீபம் ஏத்துவாங்களா? எப்படி இன்னொருத்தருடைய இடத்துல போய் இந்துக்களுடைய தீபம் ஏத்த முடியும்? அப்ப அவங்க அனுமதிக்கணுமா இல்லையா? அப்ப பிரச்சனை வருமா இல்லையா? அப்ப பிரச்சனை வருவதற்கு காவல்துறை பார்த்துட்டு சும்மாவா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதனாலதான் நான் வந்து பாத்தீங்கன்னா சட்ட ஒழுங்கு கெட்டுப்படும் என்ற அடிப்படையில தீபம் ஏத்துறதுக்கு யாரு போனாலும் நாங்க அனுமதிக்கல அப்படின்னு காவல்துறை தரப்புல சொல்லிச்சு. மத நல்லிணக்கம் தான் முக்கியமே அன்றி தீபம் முக்கியம் இல்லை அப்படின்னு காவல்துறை தரப்புல சொல்லி போட்டாங்க. அதுக்கப்புறம் நம்முடைய ராமர் ரவிக்குமார் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய வாதத்தை வச்சாரு. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, ராமர் ரவிக்குமார் என்கின்றவர் ஒரு தனி மனிதன் கிடையாது, நான் ஒரு பக்தன். ஏன்னு கேட்டீங்கன்னா 1996ல ஒரு தீர்ப்பு வெளிவந்திருக்குது. அந்த தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, பக்தர்கள் யாராவது ஒருத்தர் நீங்க உச்சி பிள்ளையார் கோயில்ல போய் தான் தீபம் ஏத்துறீங்க, அது வந்து மோட்ச தீபம், அங்க ஏத்தக்கூடாது, வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல தீபம் ஏத்த வேண்டும் என்று பக்தர்கள் கோரிக்கை வச்சாங்கன்னா அந்த கோரிக்கையை நடைமுறைப்படுத்த வேண்டியது கோயிலினுடைய கடமை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆண்டாண்டு காலமாக மரபுபடி நம்ம தீபத்தூண்ல தான் தீபம் ஏத்துவோம். ஆனா பிள்ளையார் கோயிலாண்ட போயிட்டு எதற்காக தீபம் ஏத்தணும்? அதனால பழைய முறையை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் போய் கோயில் அலுவலர்கிட்ட மனு கொடுத்தேன். நான் ஒரு பக்தன் என்ற அடிப்படையில் மனு கொடுக்கின்ற போது
என்னுடைய கோரிக்கையை பரிசீலிக்கணுமா இல்லையா? என்னுடைய மனுவானது உயர் அதிகாரிக்கு போல, உயர் அதிகாரி இந்த மனு தொடர்பாக எந்த கருத்தும் தெரிவிக்கல. நான் ஒரு மனு கொடுத்தேன், அந்த மனுவை பெற்றவங்க விசாரிக்கல. ஏன் தீபம் ஏற்றக்கூடாது என்ற விஷயத்தை என்கிட்ட சொல்லவும் இல்லை. அவங்க அமைதியா இருக்கின்ற பொழுது நான் என்ன பண்ண முடியும்? நீதிமன்றத்தை தானே நாட முடியும். அதனால கோயில் செயல் அலுவலரோ இல்ல கோயில் ஆணையரோ யாருமே பாத்தீங்கன்னா முடிவெடுக்காத போது தனி நீதியரசரை பொறுத்த வரைக்கும் தீபத்தை ஏத்துங்க. ஏற்கனவே அங்கதானே ஏற்றப்பட்டிருக்குது. 96 தீர்ப்பு என்ன சொல்லுது? பக்தர்கள் வேண்டுகோள் வச்சாங்கன்னா மாற்று இடத்துல தீபம் ஏத்தலாம்னு சொல்லியிருக்காங்களா இல்லையா? அதுலயும் தர்காவில் இருந்து 15 மீட்டருக்கு இடைவெளியில என்ன ஒன்னாலும் பண்ணலாம் என்று தீர்ப்பு வழங்கி இருக்கின்ற போது ஏன் தீபம் ஏற்றக்கூடாது அப்படின்னு தான் நீதியரசர் உத்தரவிட்டாரு. அதே மாதிரி தர்கா படியை பயன்படுத்தி தீபத்தூண்ல போய் தீபம் ஏற்றுவதனால பிரச்சனை எதுவும் வராது. மொத்தமாக தர்கா வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்துக்கள் போக போறதில்ல. அந்த தீபத்தூணுக்கு போறதுக்கு ஒரு 10 படியை பயன்படுத்துவதனால நம்முடைய சமய ஒற்றுமை கெட்டுவிடும் என்றால் நமக்குள்ள அப்புறம் சமய நல்லிணக்கம் எங்க இருக்குது? நமக்குள்ள சகிப்புத்தன்மை எங்க இருக்குது? அதனால ஒரு 10 படிக்கட்டை கூட பயன்படுத்த கூடாதா? இந்துக்களுக்கு இஸ்லாமியில் விட்டு கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் தர்கா தரப்பை ஜி.ஆர். சாமிநாதன் கூப்பிட்டு விசாரிச்சாரு. இந்த தீபம் ஏற்றுகின்ற விஷயத்துல தர்கா எதிர்ப்பு தெரிவிக்கல. ஆனால் காவல்துறை மறுப்பு தெரிவித்ததும் இந்த அறநிலையத்துறை மறுப்பு தெரிவித்ததும் அது மட்டும் கிடையாது, தேவஸ்தானம் மறுப்பு தெரிவித்ததும் தான் வகுப்பு போர்டானது அதோட தர்கா தரப்பானது இப்ப எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆரம்பத்துல எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்கல. சோ தீபம் ஏற்றுவதை நடைமுறைப்படுத்த வேண்டிய இந்த அறநிலையத்துறையும் தேவஸ்தானமும் நடைமுறைப்படுத்தாதனால மீண்டும் நீதிமன்ற அவமதிப்பு உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார் அப்படின்னு ராமர் ரவிக்குமார் அவர்கள் சொன்னாரு. தீபம் ஏற்றுகின்ற தூண் பொறுத்த வரைக்கும் பல்வேறுபட்ட கருத்துக்கள் இருக்குது. அப்படி மாறுபட்ட கருத்து வைத்தவங்க யாருமே அதற்கான ஆதாரத்தை கொடுக்கவே இல்லை. ஒருத்தர் சர்வே கல்லுன்றார், ஒருத்தர் சமணர் தூணுன்றார், ஒருத்தர் தர்காக்கு சொந்தமான தூணுங்கிறாங்க. ஆனால் எது சொன்னாலும் சரி அதற்கான ஆவணங்களை கொடுக்காம, ஏன்னா அரசு தரப்புல பேசுறாங்க. தனி மனிதன் மாதிரி யாரும் பேசல. இப்ப ராம ரவிக்குமாரை பொறுத்த வரைக்கும் தனி மனிதன், எங்கிட்ட ஆதாரம் கிடைக்காம போலாம். ஆனா அரசாங்க சார்பில் வரவங்க கூட பாத்தீங்கன்னா அது என்ன தூண் என்பதற்கான ஆதாரத்தை கொடுக்கல. வெறுமனே தீபம் ஏற்றக்கூடாது சர்ச்சையாகும் என்றுதான் அவங்க பாத்தீங்கன்னா தடுக்கிறாங்க அப்படின்னு ராம ரவிக்குமார் அவர்கள் சொன்னாரு. ஆதாரத்துடன் எங்களை தடுத்து இருந்தாங்கன்னா, எங்க கிட்ட காரணத்தை சொல்லி இருந்தாங்கன்னா நாம போயிருக்கலாம். ஆனா வேணுமே எங்க உரிமையை பறிக்கிற மாதிரி அவங்க நடந்துகிட்டாங்க. அதனாலதான் எங்களுடைய கடமை, எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற மத உரிமை, நாங்க எங்க வழக்கமாக தீபம் ஏற்றிருந்தோமோ அங்க ஏற்றுவதற்காக நீதிமன்றத்தை நாடினோம். நீதிமன்றமானது காவல்துறை பாதுகாப்பு அளிக்கிறேன்னா மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பாங்க. அவங்க கொண்டு போய் உங்களை தீபம் ஏற்ற சொல்லுவாங்க, நீங்க போலாம் அப்படின்னு நீதியரசர் உத்தரவிட்டாரு. அதுல என்ன தப்பு இருக்கிறது? அதோட அந்த தூணானது கோயிலுக்கு தான் சொந்தம். ஏன்னா தர்கா தரப்பு கூட இந்த 15 மீட்டர் எது என்று சொல்லுகின்ற போது அவங்களுக்கே தெளிவில்லை. ரெண்டாவது, சிக்கந்தர் மலை என்று சொல்லிக்குவாங்கன்னு தான் சொல்றாங்களே கண்டி, அந்த மலை எங்களுக்கு சொந்தம், அந்த மலை எங்க முடியுதோ அங்கிருந்து தான் 15 மீட்டர் அளக்கணும் அப்படின்னு தர்கா கூட சொல்லல. அதனால முழுக்க முழுக்க அந்த தூணானது கோயிலுக்கு சொந்தம் தான். அது மட்டும் கிடையாது, இத்தனை நாளா இந்த அறநிலையத்துறை, தேவஸ்தானம், தமிழக அரசாங்கம், காவல்துறை இப்படி எல்லாருமே அந்த தூணானது இந்த அறநிலையத்துறைக்கு சொந்தமானது இல்ல கோயிலுக்கு சொந்தமானு சொன்னாங்க. இன்னைக்கு தர்காக்காரங்க அது எங்களுக்கு சொந்தம்னு சொல்றாங்க. எதன் அடிப்படையில் சொல்றாங்க? அதாவது இந்த திருப்பரங்குன்றம் மலையை பொறுத்த வரைக்கும் 2 மலையா இருக்குது. ஒரு மலை பாத்தீங்கன்னா சிக்கந்தர் தர்கா இருக்கின்ற உயர்ந்த உச்சம். இன்னொரு மலை பொறுத்த வரைக்கும் நம்ம திருப்பரங்குன்றம் முருகன் இருக்கின்ற ஒரு மலை. சோ நம்முடைய கலாச்சாரம் என்ன? இல்ல எந்த இடத்துல கார்த்திகை தீபம் ஏத்துவதா இருந்தாலும் சரி பொது வழியில மலையினுடைய உச்சியில தான் ஏத்துவாங்க. அப்படி இருக்கும் பொழுது எதற்காக மலையில போய் தீபம் ஏத்தணும் சொல்லுகின்ற போது ஏன் ஏத்த மாட்டீங்க? அதுக்கு யார் முடிவெடுக்கணும்? கோயில் நிர்வாகம் முடிவெடுக்கணும். கோயில் நிர்வாகம் முடிவெடுக்கலன்னா நாங்க எங்க போறது அப்படின்னு இந்த ராம ரவிக்குமார் அவர்கள் சொன்னாரு. உடனே நீதியரசர்களை பொறுத்த வரைக்கும் இது முழுக்க முழுக்க சொத்து தொடர்பான பிரச்சனை மாதிரி தெரியுது. ஏன்னா தீபத்தூண் எங்களுக்குன்னு ஒருத்தர் சொல்றாரு, இன்னொருத்தர் இல்ல இல்ல எங்களுது, எங்க சொத்தை
நாங்க ஊர் உலகத்துக்கு காட்டுறதுக்காக எங்க உரிமையை நிலைநாட்டுவதற்காக நாங்க தீபம் ஏத்தணும், அது எங்க தூணின் இன்னொருத்தர் சொல்றாரு. அப்போ சொத்து பிரச்சனையா இருக்கிறது. இந்த சொத்து பிரச்சனை தொடர்பாக தனி நீதியரசர் வந்து பாத்தீங்கன்னா தீபம் ஏத்த உத்தரவிட முடியுமா அப்படின்னு நீதியரசர் கேட்டாங்க. ஆனா இது நாள் வரைக்கும் அந்த தூண் யாருக்கு என்ற பிரச்சனை வந்ததே கிடையாது. தீபம் ஏத்துவதை தடுப்பதற்காக தான் இந்த பிரச்சனையை கலப்புறாங்க அப்படின்னு சொன்னாங்க. தீபம் ஏத்துவது கோயில் நிர்வாகத்தினுடைய உரிமை தானே. அப்படி இருக்கும் பொழுது ராம ரவிக்குமார் அவர்கள் வந்து தீபம் ஏத்துவது தொடர்பாக மனு அளிக்கின்ற போது அது தொடர்பாக கோயில் நிர்வாகம் ஏன் முடிவெடுக்கல அப்படின்னு கேட்டாங்க. அது கோயில் தரப்புல இருந்து பதிலே சொல்லல. ஆனா நீதிமன்றத்தில் தான் வந்து சொல்றாங்க அது மத பிரச்சனையாகும், மத நல்லிணக்கத்துக்கு இடைஞ்சூறா இருக்கும். அங்க இஸ்லாமியரும் இருக்கிறாங்க, அப்புறம் இந்துக்களும் இருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் பொதுவான இடத்துல அது என்ன தூணுனே தெரியல, எப்படி போய் நாங்க ஏத்துவோம்? அதனால எங்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது, அதனால நாங்க வந்து தீபம் ஏத்தல அப்படின்னு நீதிமன்றத்தில் சொன்னாங்க. நீதிமன்றத்துல சொல்றத ராம ரவிக்குமாருக்கு நீங்க விளக்கம் அளிச்சிருக்கலாமே, ஏன் மௌனம் காத்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு கோயில் நிர்வாகத்தின் சார்பில் ஐயா அவரு தீபம் ஏத்த வேண்டும் மலை மேல தான் சொன்னாரு, ஆனா அவரு தூண்ல ஏத்த சொன்னாரா இல்ல வாடிக்கையா நம்ம பிள்ளையார் கோயில் இருக்குது அங்கேயே ஏத்த சொன்னாரான்னு நமக்கு தெரியல. அவரே தூண் என்று குறிப்பிடாத பொழுது நீதியரசர் தான் வந்து பாத்தீங்கன்னா தீபத்தூண்ல தீபம் ஏத்த வேண்டும் என்று அந்த தூணை தீபத்தூணுன்னு சொல்றாரு. அதனால நம்ம ராம ரவிக்குமாரை பொறுத்தவரைக்கும் தீபம் ஏத்த வேண்டும் மலை உச்சியில அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாரு, தூண் என்றே குறிப்பிடல அப்படின்னு சொல்லுகின்ற போது நாங்க ராம ரவிக்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் உச்சி பிள்ளையார் கோயில்ல தான் தீபம் ஏத்த சொன்னாரு நாங்க நினைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. மொத்தத்துல நம்ம இந்த அறநிலையத்துறையா இருக்கலாம், காவல்துறையா இருக்கலாம், அதுக்கப்புறம் வந்து தேவஸ்தானமா இருக்கலாம், அப்புறம் வகுப்பா இருக்கலாம், அல்லது தர்கா தரப்பா இருக்கலாம், எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அங்க தீபம் ஏத்தக்கூடாது பிரச்சனை வரும் அப்படின்ற போர்வையிலேயே பேசுறாங்க. ரெண்டாவது தர்கா தரப்பை பொறுத்த வரைக்கும் அது எங்க இடம் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. ராம ரவிக்குமாரை பொறுத்த வரைக்கும் நாங்க ஆண்டாண்டு காலமா அங்கதான் தீபம் ஏற்றிருந்தோம், அதற்கான ஆதாரம் எங்க கிட்ட இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லி இருக்கிறாங்க. மொத்தத்துல இன்னைக்கு மட்டும் நீதியரசர்கள் முன்பாக தர்கா தரப்பானது அந்த தூண் எங்களுக்கு தான் சொந்தம் என்று ஆவணங்களை சமர்ப்பித்து விட்டார்கள் என்றால் திருப்பரங்குன்றம் மலை விஷயமானது சோழி முடிஞ்சது. அதற்கு பிறகு இந்த வழக்கில் உயிரோட்டம் இருக்காது. ஏற்கனவே அரசாங்க சார்பில் சொல்றாங்க இதெல்லாம் உரிமையல் நீதிமன்றத்தில் தான் போய் தீர்க்கணும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தனி நீதிபதியோ இரு நீதிபதி பெஞ்சில் போய் தீர்க்க முடியாது அப்படின்னு வாதம் வச்சுட்டு இருக்காங்க. இப்போ அவங்க மட்டும் தெளிவா சொல்லி போட்டாங்கன்னு வச்சுங்க, தர்காவுக்கு தான் சொந்தம் என்று ஆவணங்களை கொடுத்து பிறகு உரிமையல் நீதிமன்றத்துக்கு தான் போனோம். அப்படி உரிமையல் நீதிமன்றத்துக்கு போனோம்னா எப்ப வழக்கு முடியும் என்றே தெரியாது. அதனால் வரைக்கும் நம்ம வாதாடி வெற்றி பெற்றால் மட்டும்தான் தீபம் ஏற்ற முடியும். ஆனால் நான் படிச்ச வரைக்கும் நான் கேட்ட வரைக்கும் வகுப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மலை மொத்தம் சொந்தம் இல்ல. ரெண்டாவது தர்கா இருக்குல்ல, அந்த தர்காவினுடைய சுவரில் இருந்து தான் 15 மீட்டருக்கு பிறகு என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று 1996 வந்து பாத்தீங்கன்னா தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனா அரசாங்க சார்பில் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா அந்த சர்வே கல்லுக்கான ஆதாரம் அவங்க கிட்ட இருக்குது, ஆனா தமிழக அரசாங்கம் அதை கொடுக்க மறுக்குது. தொடர்ந்து சர்ச்சையாக வேண்டும் என்றே நினைக்கிறாங்களா அப்படின்னு வந்து இந்த அறநிலையத்துறை சார்பில் வாதாடின ஒரு வழக்கறிஞர் கேள்வி கேட்டாரு. பார்க்கலாம் என்ன முடிவுக்கு வர போறாங்கன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு நீதியரசர்கள் வந்து அரசாங்க தரப்புக்கு கேட்கின்ற கேள்வி எல்லாம் பார்க்கும்போது இந்துக்களுடைய உரிமையை இந்த அரசாங்கம் மறுக்குது என்ற எண்ணம் மட்டும்தான் இருக்கிறது. அரசாங்கத்துக்கு தான் அதிரடியான கேள்விகளே கேட்டாங்க. நேத்தும் முதநேத்தும் கேட்டாங்க. வழக்கு விசாரணை முழுமையா பார்க்கின்ற போது அதான் கேட்டாங்க. அதனால இன்னைக்கு வரப்போகின்ற உத்தரவு நமக்கு சாதகமா வரும் என்று தான் நினைக்கிறேன். முருகன் நம் பக்கம் துணை இருக்கின்றார், மறக்காதீங்க. நாளைக்கு முழுமையா பார்க்கலாம். இதுவரைக்கும் பார்த்தவர்களுக்கு நன்றிங்க.